தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மகளிர் தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தின் வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.கே. மணிகண்டன் மற்றும் மாவட்ட இளைஞரணி நிர்வாகி கணேசன் தலைமையில் 10வது வட்ட நிர்வாகிகளின் முன்னிலையில் எஸ்.என். பாஷாவின் ஏற்பாட்டில் வடக்கு ரயில் நிலைய சாலை பகுதியில் மாபெரும் மகளிர் தின விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் மகளிர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் மகளிருக்கு சேலைகள், பரிசு பொருட்கள், 500 பேருக்கு சமபந்தி போஜனமாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக அலங்கரிக்கப்பட்ட கேக் வெட்டப்பட்டு கொண்டாட்டங்கள் நிகழ்த்தப்பட்டது. சிங்கப்பெண்களை வரவேற்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகை அக்ஷயா சந்தர் பங்கேற்றார். இந்த மகளிர் தின விழாவில் சிலம்பம், வர்மம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இவ்விழாவில் மிகவும் நிறைய பேர் வந்து நம்ம கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. தலைவர் தளபதி அவர்கள் சார்பாகவும் பொதுச் செயலர் சார்பாகவும் வருக வருகான வரவேற்கிறோம். அதே மாதிரி இந்த அக்காங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக இருப்போம். உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம பாஸ்டர் ஸ்டார் இருக்கிறாரு, கணேசன் இருக்கிறாரு, நம்ம பாய் இருக்கிறாரு. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற ஒரு சொல்லுதான் ஒற்றுமையா நாங்கள் பண்ணிருக்கிறோம். மகளிருக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பிரச்சனை பண்ணோம். மகளிருக்காக போராட்டம் பண்ணோம். இந்த தினமே நம்ம கொண்டாடலையா? எதனால தெரியுமா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு விஷயம் நடந்தது. தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம தலைவர் உத்தரவு போட்டு அந்த போராட்டத்தை பயங்கரமா எதிர்ப்பு தெரிவித்து மகளிருக்காக தான் அந்த போராட்டமே கையில் எடுத்தோம். நாங்களாம் அரசாணம் எல்லாரும் மகளிருக்கும் போது எங்க தலைவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் எங்களையும் வழி நடத்தின்னு வராரு. அதே மாதிரி நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்தா வேலு நாச்சியார் படைன்னு சொல்லிட்டு 500 குழு உருவாக்குறாரு. அந்த குழு யாருக்குன்னா நம்ம மகளிருக்காக தான், பாதுகாப்புக்காக ஒரு குழு அமைக்கிறாருன்னா நம்ம தலைவர் மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மாமா சீரு திட்டம் இருக்குது. கேஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 2 கேஸ், ஒரு கேஸ் வச்சு 2 மாசம் குடும்பம் பண்றாங்க. ஆனா நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்தா யாரும் காசு கொடுத்து கேஸே வாங்கதா? எல்லாம் சொல்லுவாங்க, என்னடா சொல்றாங்களே மானியம் தரேன்றாங்க. ஆனா எதுவுமே பொய் தான். ஆனா நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்தா அனைத்து வீட்லயும் அணையாம அடுப்பு எரிஞ்சுன்னு தான் இருக்கும். அதுக்கு தலைவர் எப்பவுமே உறுதுணையா இருப்பாரு. நம்பி நீங்க போய் ஓட்டு கேட்கலாம். அதே மாதிரி தலைவரோட திட்டங்கள் பத்தி நீங்க சொல்லுங்க, எல்லாமே வெற்றி நிச்சயம். நம்ம தலைவர் முதலமைச்சராவது எந்த உறுதியும் இல்லை. உறுதி. மகளிர் தின வாழ்த்துக்கள். கட்சியில் இணைந்த அக்காங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை நன்றி.